தெரியல, எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
Respected Chairman, Principal, staff members and my dear students, I feel very honored to be here today for this Christmas program. Okay, I want to share something about Christmas. Okay, I want to tell what is Christmas and what is the real meaning of Christmas. ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி பிள்ளைங்க நிறைய இருக்கிறீங்கல்ல, ஸ்டோரினா உங்களுக்கு பிடிக்கும்ல. ஸோ ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஒரு அபிஷேக்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? அங்கிளோட நேம் என்ன? அபிஷேக். ஓகேவா? அந்த அங்கிள் ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்களுக்கு வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் உள்ள கெஸ்ட்டு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. நெய்பர்ஸை, ரிலேட்டிவ்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வைட் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஃபுட் ஐட்டம்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது நிறைய ஷாப் இருந்திருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் அங்கே நின்றுருக்கான். அவன் வந்து உட்காந்துருந்துருக்கான். ஸோ அவன் வந்து எப்படி இருந்திருக்கான் அப்படின்னா, ஒரு போட்டிருக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லாமல் அங்கங்கே கிழிஞ்சு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அவன் உட்காந்து, அது கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிரும்ல நைட்லாம். ஸோ அவனுக்கு வந்து இந்த குளிர் தாங்க முடியாமல் இந்த அந்த அங்கிள் கிராஸ் ஆகி போகும்போது அந்த அங்கிள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்கான், எனக்கு ஏதாவது பெட்ஷீட்டாவது நல்ல ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த அங்கிள் வந்து என்ன பண்ணல, கவனிக்காமல் அவங்க பாட்டு அடுத்த ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஷாப்புக்கு போகும்போது ஒரு சின்ன பொண்ணு, அதே மாதிரி இன்னொரு சின்ன பொண்ணு வந்து பசியில் வந்து என்ன பண்ணியிருக்கு, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாப்பாவும் கேட்டிருக்குது. இவங்க அதையும் இது பண்ணாமல் அவங்களோட மைண்ட்ஃபுல்லாக என்ன இருந்திருக்கு, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க, ஸோ நம்ம நல்லபடியாக டெக்கரேட் பண்ணணும், அவங்கள நல்லா இன்வைட் பண்ணணும், நம்மளோட பார்ட்டி எப்படி இருக்கணும், எல்லாரும் வர்றவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த ஒரு இதுலேயே அடுத்த ஷாப்புக்கு போய் அவங்க எல்லாமே அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வரும்போது அங்கே ஒரு குட்டி பொண்ணு கேட்டான்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு அண்ணா ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்கல்ல, அந்த அண்ணா ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒருவேளை அந்த பாப்பாவோட அண்ணனாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் போய் கேட்குறாங்க, இது யார் உனக்கு தங்கச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் சொன்னது இந்த அங்கிளோட ஹார்ட்டை டச் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா, இல்லை இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் நான் அங்கே உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டது, அதனால என்கிட்ட இருந்த கொஞ்சம் ரூபாயில் நான் அவளுக்கு என்ன பண்ணேன், அவள் பசிக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு டீயும் பன்னும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் இந்த அங்கிளுக்கு என்ன பண்ணுது, புரியுது, நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துமே நம்ம என்ன பண்ணலை. ஆனால் கிறிஸ்மஸ்ங்கிறது என்னது, உண்மையாகவே நம்மக்கிட்டே இருக்கிற இதை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது, கொடுக்கறது. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்னது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பார்த்துட்டு போகக்கூடாது, என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரியா? அப்போ அதுலேருந்து அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஆர்ஃபனேஜில் உள்ளவங்களுக்கு, ரோட் சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டிலலாம் அந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணாங்க, அந்த காசு எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம பெரிய கடவுள், இந்த வேர்ல்டையே கிரியேட் பண்ணது யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் தானே. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாங்க, ஒரு குழந்தையா, அதுவும் மாட்டு தொழுவத்தில் வந்தாங்க. ஸோ அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த்லேருந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று வந்து ஹியூமிலிட்டினா என்ன, பணிவு. சரியா? தன்னை தாழ்த்தி எப்படி வந்தாங்க, ஒரு மனுஷனாக வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுவும் மாட்டு தொழுவத்தில் வந்தாங்க. ஏசப்பா நினச்சிருந்தா எப்படி வந்திருக்கலாம், ஒரு பெரிய பேலஸில் பிறந்திருக்கலாம், அப்படி தானே. ஆனால் எப்படி வந்தாங்க, ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாங்க. அதே மாதிரி அடுத்து ஏசப்பா அந்த பர்த்லேருந்து நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ். அதாவது அவரோட அந்த லவ்னால தான் நம்ம இந்த உலகத்துக்கு வரணும். இந்த மனுஷங்கள்லாம் பாவம் செய்கிறாங்க, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மீட்டெடுக்கணும்னு சொல்லி என்ன வந்தாங்க. நம்மளும் இப்போ நமக்குள்ள நிறைய என்ன பண்ணுறோம், இப்போ டெக்னாலஜி வளர 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 மொபைல் ஃபோன் யூசேஜும் அதிகமாகிடுச்சு. நம்ம ஃபேமிலியே என்ன பண்ண மாட்டேங்கிறோம்,
பார்க்க மாட்டேங்கிறோம். லவ்ங்கிறதே என்ன இல்லாம போயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். வீட்டுக்கு போனா இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, மொபைல் போன்ஸ்ல என்ன பண்ணிடுறாங்க, அடிக்ட் ஆகுறாங்க. இன்னொன்னு பேரண்ட்ஸ் கூட என்ன பண்ண மாட்டேங்காங்க, சின்ன குழந்தைய கூட பார்க்க மாட்டேங்காங்க. அவங்க ஏதாவது சேட்டை பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, உடனே மொபைல் போனை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அது இல்லை, நம்ம என்ன பண்ணணும், அந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் எல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு அதாவது மொபைல் ஃபோன் யூசேஜ்னா இவ்வளோ டைம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அலோகேட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபேமிலி கூட என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த மற்ற தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். தேங்க்யூ.